Thank you, dear teachers, for your entertaining and collaborative performance. கொஞ்சம் தமிழில் அழகாக தமிழ் கவிதை வாசித்த திருமதி சுஷ்மிதா அவர்களுக்கும், ஹிந்தியில் மனதார குழந்தைகளை வாழ்த்து பாடிய ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து 6-7 மாதம் ஆச்சு கோவிட்னால். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அதேபோல் நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நான் உங்கள் ஸ்கூலில் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமுக்காக உங்களை ஒவ்வொன்றா சுற்றி காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபியூ அப்டேட்ஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஷாஷா. இது ராஜபாளையம் பப்பி. ஸோ நம்ம இது மாதிரி 2 பப்பி நம்ம ஸ்கூலுக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கினிபிக், அப்புறம் பிக்மி கோட்டு, அது மட்டும் நிறைய மரம் செடி கொடிகள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அதை நம்ம ஒவ்வொன்றா சுற்றி பார்க்க போகிறோம். Dancing can reveal all the mystery that music conceals. The magnetic charmers of our school are ready to blossom on stage to present their knee dance with pomp and gay to refresh and allure the onlookers.
Thank you, teachers, for your enchanting performance. Please wait, please wait. That was really a mesmerizing performance, if as we have to say that. Dear students, the next program to be witnessed on the stage is a Tamil drama. During this time of COVID, my dear students, you are all attending the online classes. Obviously, we all know that. Now we are to watch a skit which actually sketches the real sacrifices of teachers and parents, which you will come to know via this program. Enjoy, and you have to think at this stage, what is the next you have to do? What is your role? I kindly invite the teachers of Mount Zen International School on the stage to perform the skit. Welcome, teachers. மார்ச் 23 காலை 6 மணி. சந்தோஷ் மேக்ஸ் எக்ஸாம்டா, தூங்காத தம்பி, எந்திரிச்சு வா தம்பி, படி தம்பி. இப்பதாம்மா எக்ஸாம் எழுதி முடிச்சேன். டேய், கனவு கண்டியாடா? பரீட்சை காலையிலடா, படிடா தம்பி. சரி, நீ தூங்கத்திலே எழுதி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். படி, நான் போய் உனக்கு காம்ப்ளான் கொண்டு வரேன். இவனுக்கு இதே வேலையா போச்சுமா. நேத்து தான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இன்னும் முடியலையா? நீ நம்மளே படிக்கல, சரண் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம போய் எதுக்கு சரணை கேட்போம். Sharon dear, get up. English Sharon, get up. Today is your maths exam. Get up. வந்துட்டியாப்பா? அக்கா, எங்க உங்க இங்கிலீஷ் மதர்? பாப்பா வா. சரணை நான் பார்க்கணும். சரண், மேக்ஸ் எக்ஸாம் நேத்து எழுதுனியா நீ? இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ல. ஐயோ, எப்போ? இன்னைக்கு தானா? எங்க அம்மா சொன்னாங்க. வா இரு, எங்க அம்மா என்னைய இங்கிலீஷ்ல எழுப்பிச்சு வரேன். உனக்கு இவ்வளவு இதுலயும் உனக்கு நீ இங்கிலீஷ்ல எழுப்புற. நீ சரண் கெட் அப். You are not talking in English, Sharon. Come on, pick up your language. எங்க அம்மா இங்கிலீஷ்லயே பேசி என்னை டெய்லி கொல்லுது இப்படி வீட்லயே போட்டு. இன்னைக்கு என்ன எக்ஸாம்? மேக்ஸ். நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம திரும்பி ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். படிச்சியா? நான் ஃபேஸ்லாம் அப்புறமா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி எனக்கு வா, நான் உனக்கு சொல்லி தரேன். நான் சொல்லித்தரேன். நீங்க எப்படியாவது பாஸ் ஆயிட்டா நல்லா இருக்கும். சரண், நம்ம என்ன ஒண்ணு பண்ணக்கூடாது? நம்ம ஏன் ப்ரே பண்ணக்கூடாது பாஸ் ஆகணும் எக்ஸாம்ல அப்படின்னு? இல்லாட்டி ஏன் ஆகக்கூடாது? இது இவ்ளோ பக்கத்துல நிக்காதீங்கடா, தள்ளில இல்லங்கடா. பக்கத்து கண்ட்ரில எல்லாம் கொரோனா வந்துடுச்சா, சோ டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுங்க. எங்க இன்னொரு அட்வைஸ் பண்ணுவாங்களே இவங்க கூட ஒரு சிஸ்டர், அவங்க வரல. அவங்களுக்கு மேக்கப் பண்ணவே சரியா இருக்கு நேரம். உன்முகம் கண்டால் போதுமே, நல்லது நடக்குமே. போடா, சும்மா எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. பியர்ஸ் விளம்பரத்துல வர மாதிரி இந்த பாட்டை வேற மாதிரி நான் பாடுறேன். உன்முகம் கண்டால் போதுமே, கெட்டது நடக்குமே, கெட்டது நடக்குமே. இரு, உன்னை அம்மாட்ட போட்டு கொடுக்கிறேன். நீங்க போங்க, பண்றதே வேலைடா உங்களுக்கு. நாங்க ப்ரே பண்ண போறோம்.
ஆண்டவனே தயவு செய்து இந்த மேக்ஸ் எக்ஸாம்ல என்ன பாஸ் ஆக்கு, இல்லாட்டி இந்த மேக்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடு. தயவு செய்து இந்த மேக்ஸ் இது போக வச்சிரு. ஐயோ முடியல என்னால. இந்த பசங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. பரீட்சை எப்படியாவது கேன்சல் ஆகணும், சாமியே கும்பிடுறானுங்க. டிவியவாது போடுவோம். இன்றைய முக்கிய செய்தி: உலக நாடுகளை நாளுக்கு நாள் அதிர வைக்கும் கொரோனாவை தடுக்க நாடு முழுவதும் முழு ஊரடங்கு இன்று கடைபிடிப்பு. பொதுமக்கள் வீட்டிற்குள்ளே இருக்க மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தல். வருங்கால தூண்களாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கால வரையறையின்றி பள்ளிகள் இயங்காது என அறிவிப்பு. கொரோனா அது எங்களுக்காக தான் வந்திருக்கு, மேக்ஸ் எக்ஸாமுக்காக தான் வந்திருக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோம். எங்க பிரார்த்தனை வீண் போகல, பிரார்த்தனை வீண் போகல. வா சரணு, லீவ் விட்டாங்க, இன்னையில இருந்து ஜாலி தான் நமக்கு. எங்க அம்மா இங்கிலீஷ்லயே பேச கொல்லும்டா. திருப்பி வீட்டுக்கு போனா. நீ போகாத, நம்ம போவோம். வா வெளில விளையாடுவோம், கிரிக்கெட் ஆடுமா? ஆமா, இன்னைக்கு நம்ம லீவு தானே. ரைட், ஆரம்பி. இன்னைக்கு இல்ல, நிறைய நாள் லீவு. ஆஹா, தெரியல. சூப்பர். போகாது இது. ஸ்டார்ட் பண்ணு. நான் பேட்டா, நீ பவுலிங் போடுற. நான் தான் பேட் ஃபர்ஸ்ட். சரி ஓகே. இன்னமே சண்டே கிடையாது, லீவ் விட்டாங்க. நீ என்ன கணாலும் உனக்கு உண்டு. ஓகே சந்தோஷம். சரி, வேற ஏதாவது விளையாடுவோம். எனக்கு கிரிக்கெட் போறதுக்கு கோலிகுண்டு இந்த மாதிரி. ஓகே. இதெல்லாம் இன்னைக்கு தான் விளையாடுற, ரொம்ப நாளைக்கே போறோம். கிட்டிப்புல விளையாண்டுருக்கியா? அப்படின்னா டேய் எக்ஸாம் இப்போதைக்கு தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ இனிமேல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சமாவது படிங்களேன்டா. இன்னைக்கு இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். எப்பா பாத்துக்கிறோம். வைப்பாங்கடா, கண்டிப்பா வைப்பாங்க. நான் பாஸ் ஆயிருவேன்க்கா, கடவுள் இருக்காரு. டேய், உங்க அக்கா அட்வைஸ் பண்ணியே கொள்ளுது. எங்க அக்கா பியர் சோப் போட்டே கொள்ளுதுடா. அதுதான் சொல்றேன், இந்த ஏரியாலே இருக்க கூடாது. நம்ம வந்து சைக்கிள் போறோம். ஓகே, சைக்கிளிங். ஏறு பின்னாடி ஏறு உட்காரு. நான் ஓட்டவா? ஓகே. சைடுல உட்கார்ந்துக்கறவா அப்படியே? ஓகே. கொஞ்சம் ரொம்ப கால் வலிக்குதுடா. போதும்டா. ஓகே. வேற என்ன விளையாடலாம்? நம்ம வேற என்ன கார் ஓட்டி விளையாடுவோமா? கார் அந்த மாதிரி. ரைட். நீ ஓட்டு. சரண், அம்மா கூப்பிடுறாங்க நீ படிக்கிறதுக்கு. நீ சும்மா என்னத்தையாவது இன்னைக்கு சோப்பெல்லாம் குறையுது இன்னைக்கு மூஞ்சில. ஏக்கா? சரிக்கா. போடா, உன்னை அம்மா கூப்பிடுறாங்க. சரணு இங்கே நிக்கிறேன், வந்துரு சீக்கிரம். நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்னடா அது? நீங்க எல்லாம் புது என்ட்ரியா இருக்கு. யார் நீங்க எல்லாம்? யார் நீங்க? நியூஸ் கேக்கலையாடா? என்னைக்கு சொன்னாங்க நியூஸ்ல? போய் நியூஸ் அப்படியே பாருடா. என்ன சார் ஏதோ சொன்னாங்களா நியூஸ்ல? உனக்கு தெரியுமா? நியூஸ்ல அங்கங்க விளக்கு போட சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கார்த்திகையா? இது நம்ம லாக்டவுன்ல இருக்கோம்ப்பா. விளக்கு போட சொல்லி எல்லாத்தையும் நம்மள என்ன சொல்றது, நம்ம லாக்டவுன்ல இருந்து வெளில வரணும்ன்றாங்க. இல்ல அப்படி சொல்லல. ஐயோ என்ன சொன்னாங்கன்னு தெரியலடா. விளக்கு தான் போட சொன்னாங்க. சாரிடா. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. போங்க, வாங்க இங்க வாங்க. வாடா வாங்க, அப்படியே வாங்க. கொரோனா போயிருச்சு. தயவுசெய்து நீங்க எல்லாம் வந்துடாதீங்க. போங்க. சரணு, இது அடிக்க சொன்னாங்கடா, மணி அடிக்க சொன்னாங்க. நீ என்னடா புதுசா வேற கிளம்பி வந்திருக்க? என்னடா அதெல்லாம்? யாரா அந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்கிறது? லைட் எரினா கொரோனா போகும், பெல் அடிச்சா கொரோனா போகும். நீ டிஸ்கவரி பண்ணதெல்லாம் போதும் தம்பி. படி தம்பி, எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணவே இல்ல. உனக்கு எக்ஸாம் உண்டு. நீ 10th சந்தோஷ் அத மறந்துற. எடுக்க மாட்டீங்கமா? நானே அதான் சொல்றேன், டிஸ்கவரி சேனல் எடுக்கவே மாட்டேங்குது. நான் டிஸ்கவரி சேனலை பத்தி பேசல. கொரோனானா என்ன, குறுக்குறேன்னு சொல்றாங்க, சொரணான்னு சொல்றாங்க. எனக்கே புரியலடா. நீ சொல்லி கொடு. வா வீட்டுக்குள்ள வா. குறுக்குறே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லேஸ் வரும். குடும்பத்தோட போய் வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. போங்க. நியூஸ் கேப்போம்டா. நம்ம நியூஸ் சொல்றாங்க இருக்கு. இந்த வாரம் பெல் அடிக்கிறோம். பெல் நான் அடிச்சிட்டேன் ஆல்ரெடி. திருப்பி அடிக்க சொல்றாங்களா? தமிழக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. கொடிய நோயான கொரோனா யுத்தம் காரணமாக குழந்தைகள் பள்ளிக்கு வர இயலாத சூழலில் உள்ளனர். இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அனைத்து மாணவர்களும் இக்கல்வியாண்டில் இறுதி தேர்வில் தேர்வுகளின்றி 1,22,432 மாணவர்களும் தேர்ச்சி. மேலும் இக்கல்வியாண்டில் மாணவிகளை விட மாணவர்களே முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சரணு பரீட்சையே வைக்கலனாலும் பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் பாஸ் ஆயிடுறாங்க. வழக்கம் போல நடக்கிறது தானே, விடு. அதனால பாஸ் ஆனா என்ன, நம்ம பாஸ், நமக்கு பாஸ், அவ்வளவுதான். சரிடா. ரொம்ப மேக்ஸ் புக் முடிஞ்சு இன்னையோட டோட்டலா மேக்ஸே படிக்க மாட்டேன். டேய், இந்த அப்படி கைய கழுவு. லோஷன் அப்ளை பண்ணு. இவ்ளோ படிச்சு நாங்க வேஸ்ட் ஆயிட்டோமே தம்பி. நீங்க வந்து ஜாலியா ஃபீல் பண்றீங்க. நான் படிச்சு இவ்ளோ ஃபீல் பண்றேன். சரி, என்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாம போச்சுடா. அதுதான்க்கா நீங்க. நான் படிக்க மாட்டேங்க. நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேங்க. நான் கவலைப்படாதீங்கக்கா. நீங்க பாருங்க, சரண் பாருங்க, சரண் வீட்டுலாம் அட்வைஸே பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்லடா,
அடுத்த டேர்முக்காவது நீ ஒழுங்கா படுறா, அடுத்த எக்ஸாமுக்கு நீ ஒழுங்கா படுறா. ஸ்கூல் ஆரம்பிக்கட்டுக்கா, அதுக்கப்புறம் படிக்கிற பத்தி பாத்துக்குவோம். சரிங்களா? பை. இப்படியே உன் பொழப்பு போகுதுடா, வெட்டியாவே போகுதுடா. இப்படியே எப்பவும் அப்படியே தான் போகும், வேற வழி இல்ல. நீ திருத்தவே ஏத்துக்கிட்டு தான் முடியாதுடா. ஆகணும். முடியாது, வாய்ப்பு இல்ல. வீட்டுல சானிடைசர்னா பெர்மனண்டா வச்சுட்டாங்க பாரு கையில. சானிடைசரை டெட்டாயிலே கையில ஊத்தி விட்டு போயிட்டாங்க. அம்மா ஏதாவது வடை ஏதாவது இருந்தா கொண்டு வாமா, ஏதாவது சாப்பிட ப்ளீஸ். Coming, my son. ஐயோ இந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சுடா. அம்மா உன் வாயில குத்த போற பாரு, நீ எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல நீ பேசிக்கிட்டே இருக்க. Gain your health, ma. Eat vada, healthy vada. விளங்குச்சு. நீ பேசாம இருந்தாலே நான் வெயிட்ட கெயின் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் நீ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அம்மா அம்மா ஜூஸ் வரலையா? நம்ம வீட்டுல வடை பஜ்ஜி எதுவும் செய்யலீங்களா? நான் சாப்பிடவே ஆரம்பிக்கலக்கா. நீ படிக்கிறத அவனை பார்த்து பண்றியோ இல்லையோ, அவங்க வீட்டுல செய்யற சமையல கரெக்டா கேக்குற. அதனால எனக்கு தெரியும் அவங்க வீட்டுல வடை வந்தோடனே நான் வானொலி அடுப்புல வச்சுட்டேன். சாப்பிடு, ஜூஸ் இருக்கு, அதுவும் ஆரோக்கியா மில்க்ல செஞ்ச ஜூஸ், நல்லா குடிச்சிட்டு தெம்பா விளையாடுப்பா. நான் போய் மத்தியானத்துக்கு என்னப்பா சமைக்கட்டும்? சந்தோஷம், விட்டுட்டு என்னால இருக்க முடியலடா. சந்தோஷ் வா சரண், எங்க வீட்டுல வடை செஞ்சாங்க தெரியுமா? அதே வடையை தான் இங்க செஞ்சாங்க, இங்க இருந்து அங்க கொடுத்தாங்க. நீ வேற. ஆமா, நமக்கு முன்னாடி ஒரு 80 பேர் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா. சரண தொட்டியா? சரண தொட்டியா? அவன் தான் என்னை தொட்டான். கைய காட்டு, கைய நல்லா அவனுக்கு நல்லா வாஷ் பண்ணு. டேய் அங்க பாரு, அந்த அக்கா உங்களுக்கு குடுக்குறாங்க, நீ என் கைய கழுவு. இப்பதானே நான் தொடச்சேன் நான் இதை. இப்பதான் அங்க போய் தடவிட்டு வந்தேன் நான். திருப்பி கையில கொடுத்துருச்சு பாரு. எங்க ஐயோ. சரி, இப்படியே இருக்கே, அடுத்து என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட். ஆக்சுவலி விட்டாலும் விட்டாங்க லீவு, பட் முடியல என்னால. ரொம்ப போர் அடிக்குதா? ஆமாடா சரண், என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுல வேற அடைச்சு வச்சிடுறாங்க. என்ன பண்றதே தெரியல, போர் அடிக்குது. நான் அந்த லேச கழட்டி திருப்பி மாட்டுறேன். அதனால என்ன? ஏன் சார் என்ன போர் அடிக்குதா? ரொம்ப போர் அடிக்குதா? ஏய் ஆமாடா, எங்க அம்மா கார்லாம் வாங்கி கொடுத்தாங்கடா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்டா காரு. சரணு புது காரு பாத்தியா எப்படி ஒட்டுதுன்னு? சரணு உங்க வீட்டுல கார் இருக்கா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு, காரை ஓட்டிட்டு இருக்கேடா. டேய் வீட்டுல ஏதாவது வீடு வாசல் குப்பை ஏதாவது கூட்டி தரலாம். டேய் சத்தியமா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடா சரண். இந்த லாக்டவுன்ல ஜாலி, ஆரம்பத்துல ஜாலியா இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்பவோ இருக்கு. நான் வீட்டை விட்டு வெளில போவே இல்லை. சரியா? உங்க அக்காவை ஃபர்ஸ்ட் எலி மருந்து வச்சு கொள்ளுறாரு. அது செய்யறதுனால எனக்கு வந்து அடுத்து ஏன் அக்கா வரும் பாரு, ஏதோ கையில கொண்டுகிட்டு அமைதியா இருமா. ஸ்கூல்ல இருந்து போன் வந்திருக்குமா, கொஞ்ச நேரம் இருமா. ஸ்கூல்ல இருந்து சரணு ஸ்கூல். ஹலோ மேம், நான் பேசுறது கேக்குதா மேம்? ஹலோ மேம். மேம் சொல்லுங்க மேம். நீங்க சந்தோஷ் மதருங்களா? ஆமா மேம், நான் தான் மேம் அவங்க அம்மா. சொல்லுங்க மேம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த கொரோனா வைரஸ் காரணமா ஸ்கூல் வந்து நடக்காம இருந்துருச்சு. ஆமா மேம். ஆமா, அதுவுமே 1 மாதத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆமா மேம். அதனால பாஸ் பண்ணிட்டானா மேம்? உங்க பையன் பாஸ் தான். சொல்லுங்க மேம், ரொம்ப ஹார்ட் பீட். சரிங்க மேம். சரி நாளையில இருந்து அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்கூல்ல பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணனும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க மேம், எல்லாமே நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன். உங்க பையனை ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க மேம். மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி. சந்தோஷ் இங்க வா, வேமா வா. உங்க மேம் ஏதோ ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னாங்க தம்பி, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணனும் நான்? இப்ப அதுக்கு நான் தான் பாஸ் ஆயிட்டேனே. இல்ல தம்பி, பாஸ் ஆயிட்டியா? அது சொல்லிட்டாங்க. அடுத்த கல்வியாண்டுக்கு வந்து தொடங்குறாங்களா ஆன்லைன் கிளாஸ்னு. ஓ 11th ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ போன்லயே படிக்க முடியுமோ? போன் படிச்சிருவேன். சூப்பர். சரி தம்பி, நான் போய் அதை பாக்குறேன். நம்ம போன் எங்கம்மா? உங்க அம்மா தான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு, எங்க அம்மால அதெல்லாம் இல்ல. வருவாங்க டி. Sharon dear, online class is getting started very soon. ஐயோ அம்மா, நீ ஆன்லைன் கிளாஸே போதுமா? நீ இங்கிலீஷ்ல பேசி உன்னை மண்டையில போட்டுறேன். போ இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. அம்மா போன் குடுமா, போன் குடு. ஆன்லைன் கிளாஸ் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டேட்டாலாம் நிறைய போட்டு கொண்டு வந்திருக்கேன். கிளாஸை நல்லா அட்டெண்ட் பண்ணு தம்பி. உனக்கு என்ன வேணும்னாலும் நடுவுல அம்மாவை கேளு, நான் வந்து உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன். சிக்னல் இல்லம்மா. நீ நிறைய இங்கிலீஷ். எனக்கும் ஆன்லைன் கிளாஸ்மா, போன் வேணுமா? உனக்கும் ஒரு போன் வேணுமா? நான் எப்படியாவது வாங்கி தந்துறேன். நீ வாமா தம்பி, முதல்ல படிக்கட்டும். இந்த இங்கிலீஷ் நிறைய பேசுறீங்கல்ல, இப்ப அப்டேட் வெர்ஷன் என்ன போன்ல? சரணு இப்ப மட்டும் தெரியல, நீ தமிழ்ல
எனக்கு ஏதாவது ஃபோன், ஏதாவது இது யாரோட ஃபோன்? இது அப்பாவோட ஃபோனு. எனக்கு நல்ல ஃபோனா வேணும், ஐஃபோனா வேணும், லேப்டாப்பா வேணும் ப்ளீஸ். ஐஃபோனா? மா இங்க வா 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 வேமா வா. சரண் டேக் மா. என்னடா தம்பி கொஞ்ச நேரம் கூட அமைதியாவே இருக்க கூட மாட்டேங்கிற. சிக்னல் எடுக்கல. ஏதோ ஐஃபோனா? மாடியில போய் பாருடா. ஐஃபோன்ல தான் எடுக்குமா சிக்னல், உனக்கு தெரியுமா? ஐஃபோன்லாம் எனக்கு என்ன, இந்த போன் வச்சு பாரு தம்பி. போன் ஐஃபோன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஐஃபோன் சரணே, எங்க வீட்ல ஐஃபோன் வருது சொல்லிருக்கேன். அது ஈஃபோனா இருக்கும்டா டேய், ஐஃபோன் பாரு இப்ப பாரு. மா சரண் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன்னு போய் சொல்லிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காமா. அம்மா நான், நீ இங்கிலீஷ்ல பேசாதம்மா, நான் கேம்லாம் விளையாடலம்மா, நீ போமா. நான் கேம் விளையாடலம்மா, இங்க பாருமா. சரணே டைம் ஆயிடுச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. மேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரெக்டா, ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:45 னா டைம் டேபிள் ஆன்லைன் வகுப்பின் முதல் நாள். ஏன்னா டீச்சர்ஸ்க்கே தெரியாது என்ன எப்படி செய்யறது ஜூம்ல, இப்பதான் கத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஆட்டத்தை பாரு. இப்ப ஏய் வந்துட்டாங்க ரெடியா இரு சரண். ஓகே 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 மேம் அட்டெண்டன்ஸ் லிங்க் எப்போ போடுவீங்க? அட பாவி, இப்போட அட்டெண்டன்ஸ் லிங்க் கேப்ப? டேய் எங்க அம்மா அட்டெண்டன்ஸ்லாம் கரெக்ட்டா மானிட்டர் பண்றாங்க தெரியுமா உனக்கு? ஓகே ஓகே. சந்தோஷ் எப்படி இருக்க? மேடம் பாருங்க, வந்த உடனே அட்டெண்டன்ஸ் லிங்க்னு சொல்லி சொல்லி நம்மள உயிரை வாங்கிடுவான். மேம் நீங்க மியூட் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுட்டேன். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். your voice is breaking. இந்த சரணுக்கு வந்து மத்தது பேசும்போதெல்லாம் பிரேக் ஆகாது. ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் பிரேக்கிங். தம்பி காலையில சாப்பிடாம வந்து உட்கார்ந்துட்ட, இந்த பிஸ்கெட் ஆது சாப்பிடுடா. வீடியோ ஆன்ல இருக்கு மண்ணி, இங்க வாமா. சரி இப்படியே நீ இவனை கெடுத்துறமா நீ தான். தம்பி ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே பாரு, வீடியோ ஆஃப் பண்ணு. ஓகேமா, நான் படிக்கிறேன், சூப்பரா படிக்கிறேன். சாப்பிடு தம்பி. ஸ்டூடண்ட்ஸ் கவனிடா. லிசன், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதுல இருந்து உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்க போறேன். சந்தோஷ் ரெடி கிறுக்கு ஸ்கிரீன் ஷேர். சரண் முட்டை போடு சரண் அன்மியூட். பிரேக்கிங் மேம். ஓகே மேம் சிக்னல் எடுக்கல. கேன் யூ நெட்டும் கிடைக்கல. சரண் ப்ளீஸ் மியூட். சூப்பர் மேம், மியூட் பண்ணிட்டோம் மேம், நீங்க நடத்துங்க மேம். நேரம் ஆயிருச்சு, அட்டெண்டன்ஸ் லிங்கும் போட்டேன். சந்தோஷ் थैंक यू மேம், நான் கே ஃபில் பண்ணிட்டேன் மேம். நான் அடுத்த வகுப்புல வந்து பாப்போம். சரி மேம், थैंक यू மேம். சரண் ஜாலியா இருக்கே. எப்படி ஸ்கிரீன் ஷேர் பண்ணது எப்பறா கண்டுபிடிச்சாங்க அந்த கிறுக்குனத? சரண் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி இருக்கும், ரெண்டாவது வரலாம் கண்டுபிடிச்சாங்க. எதுவுமே பண்ணாத, நீ புதுசா யோசி ஏதாச்சும். ஓகே, நாளைக்கு மேக்ஸ் பீரியடா பாத்தியா? மேக்ஸ் மேம் வர்றாங்களா? வரட்டும் வாங்க, நீ வச்சு செஞ்சிருவோம். ஆன்லைன் வகுப்பின் இரண்டாம் நாள். Good morning, children. Good morning, ma'am. I think so. You are very happy with maths class, right? Najama, ma'am. Super, ma'am. I know that children are very happy, very energetic, right? Children, please turn on your video. Ma'am, எங்க வீட்ல webcam இல்ல ma'am. Children, I want to see your face. Turn on your Ma'am, video. Sharan, take notes, Sharan. Ma, See, please. children, I am going to share my screen. Are you able to see my screen? Give thumbs up. Yes, ma'am. My mom is able to see. Give thumbs up. Thumbs up. Thumbs, ma'am. Kudike thumbs up கேக்குறாங்க. Give children, give thumbs up. Thumbs up reaction. You have to show thumbs up reaction on the screen. நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க, நீனே பண்ணுடா. Children, I am going to show this video, right? Have you seen this? From this, I am going to ask questions to you. Can you unmute yourself? Children are very energetic, right? Maths class, I know all are. இப்படி எல்லாமே நீயே அவனுக்கு பண்ணி கொடுத்தீனா அவன் எப்படிமா படிப்பான்? எந்தறா டேய், ஏஞ்சு படிடா. போ பியர் ஷோ போட்டு வா, போ ஓடு. Children, they give answers for my question. Please unmute yourself. எனக்கு மைக் கொடுக்க மாட்டேங்குது. சாட்ல பாத்துக்கங்க என்னோட மெசேஜ். They are saying that they can't unmute themselves. ஆமா மேம். Okay, so children, after 1 month we are planning to conduct online exam to you. ஆத்தாடி எக்ஸாம். Okay, so get ready for that. During the exam you have to open your video and write. Okay, children? ட்ரை பண்றேன் மேம், வீடியோ ஆன் பண்ணுங்க. Okay, I know that you people are very good in maths.
Thank you, children. தேங்க்யூ மாமா வேமா வீடியோ நான் ஆன் பண்ணி ஏன் என்னடா தம்பி இப்ப என்ன ஆச்சு உனக்கு சொல்லு, வேற என்னமா வேணுமா? உட்காரு பரிச்சயம் உட்காரு, மெட்ரிக்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், இங்க உட்காரு, இங்க பரிச்சயம். சொல்லு இருங்க, அவங்களே ஆரம்பிக்கிற எக்ஸாம். ஓகே, வீடியோ ஏன் மூஞ்சியை வச்சு செய்யி, நீ வந்து பரிச்சை எழுதணும். இதுப்பா அவன் பாவம் காலையில இருந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வர்றேன், நீ போமா, நீ போய் நான் அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன், போய் பாரு. இரு என்ன வேலை வாங்க, அவனை படிக்க சொல்லுங்க. கா எக்ஸாம்க்கா ப்ளீஸ்க்கா. சரணு கொஸ்டின் பேப்பர் போட்டாங்க. நான் எக்ஸாம் எழுதி இருக்கேன்டா, ஏன்டா டேய் வேற எப்படா அதெல்லாம்? ஓபன் பண்ணு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு போல, பாரு. இந்த ஒரு வீடியோக்கு முன்னாடி தலை இப்படி காமி எழுதுற மாதிரி இருக்கும். ஏதோ கேட்டிருக்காங்க, பதில் சொல்லுங்க. தம்பி இந்த கொஸ்டின்லாம் நான் படிச்சது இல்லப்பா, நான் படிக்கல, அதெல்லாம் வரவே இல்லப்பா. பெருசா நான் மெட்ரிக்ல படிச்சேங்கிற ஒண்ணுமே தெரியல. தம்பி நீ சிபிஎஸ்சில படிக்கிறடா, நான் மெட்ரிக்ல தான்டா படிச்சேன், நீ பாரு தம்பி. நல்லா யோசிச்சு பாரு, மேம் சொல்லிருப்பாங்க, நீ கிளாஸ் கவனிச்சல, நல்லா யோசிச்சு பாரு. பண்ணு. கிளாஸ் நடக்கும்போது பிஸ்கட் சாப்பிடு, வடை சாப்பிடுன்னு சொல்லி இப்போ வந்து படிக்கலாம். வெறும் நான் காலையில உன்னை 8 மணிக்கு எந்திரிச்சேன், எழுப்புனேன், நீ 10 மணிக்கு கிளாஸ்னு 9:30 வரையும் தூங்கினா நான் என்ன பண்றது சொல்லு? சரி தப்பு என்னோடதான், தயவு செய்து ஆன்சர் சொல்லு, அந்த மாதிரி திருப்பி வேற சொல்லு. தம்பி யோசிச்சு பண்ணு தங்கம். சரணு உங்க அம்மா தான், எங்க அம்மா பாரு காமிச்சாலே போதும். சரணு ஆன்சர் தெரியுமா உனக்கு? இந்த அம்மாவுக்கு தெரியும் மேம். சரண் பாஸ் ஆயிரும் போலமா. தம்பி நீ தங்கம் ஏதாவது பண்ணு தங்கம். சரி விடு, பாத்துக்கிறேன், விடு. போதும் எழுதுன போதும், அனுப்பிச்சு விட்டுறவா? ஓகே சப்மிட். Thank you மேம். சப்மிட் பண்ணிட்டேன் மேம். Very good. மேம் சப்மிட் பண்ணிட்டேன் மேம். God bless you, my son. தம்பி வா சாப்பிடணும், மத்தியானம் ஆயிடுச்சு, வா சாப்பிட போவோம் வா. சரிம்மா, ரொம்ப நாளாச்சு வேற, சாப்பிடுவோம். டேய் உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துக்கிறேன். சரணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிஎம் வைப்பாங்களாம், ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு பண்ணாங்களா உங்க வீட்ல? யாரு பிடிஎம்? பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கறாங்க, எக்ஸாம் எழுதணும்ல. எங்க அம்மா தானே, அதெல்லாம் எல்லாம் போய் பேசிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. எங்க அம்மா செம்ம காண்ல இருக்காங்க, மேல என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, போச்சு. நிறைய நேரத்துல நம்ம வீட்ல கஷ்டப்படுறாங்கடா. தம்பி இந்தா பரீட்சை எப்ப பார்த்தேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, அம்மா உனக்காக லேப்டாப் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமேலாவது நல்லா படி தம்பி. படிக்கிறமா, நம்ம ஹெல்ப் பண்ணுமா எனக்கு, நான் படிச்சப்பா மட்டும். சரிம்மா. டேய் நம்ம என்னடா ரொம்ப எல்லாரும் அம்மா எல்லாம் ரொம்ப கையில இருந்த வளையல். ஆமா தம்பி பார்த்தேன், சரணுக்கு எல்லா ஏற்பாடும் உங்க அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம பையன் அதனாலதான் படிக்கலையோன்னு நினைச்சு இப்போதைக்கு அப்பாவுக்கும் வேலை இல்லை, சரி வளையல இப்போதைக்கு வச்சிருக்கோம், அப்புறம் நல்லா ஆயிரும், அப்ப பாத்துக்கலாம், தம்பி படிக்கட்டும். டேய் சரணு, அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கடா. ஆமா சரணு, நம்ம இப்படி உட்காந்து இப்படி விளையாண்டுக்கிட்டு டீச்சர்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணா கிறுக்கிக்கிட்டு சாட் எடுப்போம்னா நம்ம அட்டெண்டன்ஸ்க்கு அனுப்பிட்டு, இது என்னடா இது லைஃப்? இது ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஜாலியாவே இருந்துட்டோம், ஒன்றும் புரியல, பட் ஆனா இப்பதான் ஏதோ கொஞ்ச நாச்சு ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. என்ன சார் பண்றது? உண்மையாவே அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, டீச்சர்ஸுமே கஷ்டப்படுறாங்கடா. டீச்சர் சரி பிடிஏ மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் சார். டீச்சர்ஸ் உங்களுடைய வேதனைகளை நீங்க கொட்டலாம். இந்த டயலாக் லேட் ஆகிறதுனால கேப்பை ஃபில் பண்றேன் ப்ளீஸ். அம்மா உங்க பையன் வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி எழுதுனது மாதிரியே தெரியல. நான் தான் சார் அது. ஆனா பரவாயில்ல, ஆன்லைன் கிளாஸ்ல இல்லாட்டினாலும் அவங்களுக்கு புரிய வைங்கம்மா, நானும் வகுப்புல அவங்கள்ட்ட பேசுறேன். பக்கத்துல உங்க பையன் இருக்கிறாங்களாமா? இருக்காங்க. கொடுங்க, உங்க பையன்கிட்ட கொடுங்க. இங்கதான் மேம் இருக்கேன், சொல்லுங்க மேம். தம்பி சந்தோஷ். ஆமா மேம். இன்னைக்கு உலகம் வந்து இப்படி நாளைக்கு அப்படி அப்படின்னு உருண்டுகிட்டே தான் போகுது தம்பி. எதிர்பார்க்காம புது புது விஷயம்லாம் கூட நம்மளை வந்து பெருசா வந்து தாக்கக்கூடிய நிகழ்வு இருக்கதான் செய்யுது. எதுவுமே நிரந்தரம் இல்லை தம்பி. ஆனா இந்த மாதிரியான ஒரு சிக்கலிலும் நம்ம சாதனை படைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். அதனால வீட்டிலேயே இருங்க தம்பி, பாதுகாப்பாக இருங்க, பத்திரமாக இருங்க, வாய்ப்புகளை வந்து முழுமையாக பயன்படுத்துங்க தம்பி. அப்பதான் நீங்க சரித்திர நாயகனாக மாற முடியும். சரிங்களா தம்பி? சரிம்மா, நான் முயற்சி பண்றேம்மா. உன் நண்பன் சரண்டையும் இந்த செய்தியை சொல்லிருங்க தம்பி. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். சரண்ட மட்டும் இல்லம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. இனிமேல் நாங்க ஒழுங்கா கவனிக்கிறோம், படிக்க ட்ரை பண்றோம்மா நாங்க. கண்டிப்பா தம்பி, இப்பதான் நீங்க நல்லா உருமாறி இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தம்பி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விருப்பப்படல. நீனா நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தம்பி. சரிம்மா, நான் நம்ம பொறுப்போட நடந்துக்கிறேம்மா, படிக்கிறேம்மா ஒழுங்கா.
நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பிளட்ஜ் எடுப்போம். ஓகே, நல்லா சாதிப்போம் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக நெகிழ்ச்சியான தருணம் தான் இந்த ப்ரோக்ராமை சொல்லணும். இட்ஸ் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்ம் பை ஆர் டீச்சர்ஸ். நகைச்சுவை வடிவில் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தை மிக அழகாக சொல் வடிவமைத்து வழங்கிய ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். Now our stage is getting ready for the next program. Yesterday was a dream, tomorrow is a vision, but a day well lived makes every yesterday a dream of happiness and every tomorrow a vision of hope. Our respected principal ma'am of Mount Zion International, Dr. Jalaja Kumari ma'am, along with Mr. Robinson, Mrs. Tam, Mrs. Asha, Ms. Chakamla and Ms. Denaiva are to deliver a wonderful motivational song for your kids on this auspicious day of the Children's Day celebration. Let's enjoy the melody sync. I have a dream, a song to sing, to help me cope with anything. If you see the wonder of a fairy tale, you can take the future. Even if you fail, I believe in angels, something good in everything I see. I believe in angels. When I know the time is right for me, I'll cross the stream. I have a dream. I have a dream, a fantasy to help me through reality. And my destination makes it worth the while, pushing through the darkness, still another mile. I believe in angels, something good in everything I see. I believe in angels. When I know the time is right for me, I'll cross the stream. I have a dream. I'll cross the stream. I have a dream. I have a dream. A song to sing, to help me cope with anything. If you see the wonder of a fairy tale, you can take the future. Even if you fail, I believe in angels, something good in everything I see. I believe in angels. When I know the time is right for me, I'll cross the stream. I have a dream. I'll cross the stream.
Thank you, ma'am, and dear teachers, for the melodious performance. Let all our dreams come true as per the will and wish of our Almighty. Thank you all. Ma'am, will you please tell us about Nehru Chacha? What? Your Chacha? He was not only Chacha for me, but also for each and every child of our country. What, Nandini? Collective beauty is being the best possible version of yourself on the inside out. Our performers are ready to present a skit on life during this COVID pandemic. Wish you a very happy Children's Day. Pandit Jawaharlal Nehru was fondly called Chacha Nehru, or Chachaji, was known for his love and affections towards children. You know, interestingly, because of his love towards the children, so Children's Day is observed on his birthday on the 14th of November. And it's all because of his love for children. On this day of celebrations, special Children's Day, we from Middle Block Teachers, Matriculation Higher Secondary School, would like to present a skit on life during COVID. The basic concept of the skit is to show you the different or tremendous changes of life that has been taken place during the time of COVID-19 and how this pandemic flu pervasively spread around the globe and how badly affected to all the aspects of a human life and how much we have been still struggling today, battling against with this deadly disease, with a lot of difficulties, with a lot of challenges. We are still in a state of precarious. Well, this skit will cover family life, market, purchasing happening, and one of the important public events. So it's my joy and glad to invite our team to kick start and wish you all the best. ஹலோ சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சிடுவோம் சார் ப்ராஜெக்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் நெட்வொர்க் போராக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை அனுப்பிச்சிடுவோம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் மா எங்கம்மா காஃபி கேட்டனே சீக்கிரம் கொண்டு வாமா கிஷோர் இதை வச்சுக்கிட்டே இருக்கேன் இதோ கொண்டு வரேன் அவசரப்படாத எடுத்துக்கோ எங்க எடுத்துக்கோங்க கிஷோர் இந்த அப்படி அது சூடா இருக்கும் போதே குடி ஆறி போயிட போகுது ஓகேம்மா குடிடா உடம்புக்கு நல்லதுடா காஃபி பிடி கசக்குது காஃபி தான் போட்டீங்களா இல்ல வேற எதையும் போட்டீங்களா ஏய் அது காஃபி இல்லடா கசாயம் இப்ப கொரோனா காலத்துக்கு இத குடிச்சா எதிர்ப்பு சக்தியை கூட்டுமா சரியா கொஞ்சம் கசக்கதான் செய்யும் குடிச்சுக்கோ பரவாயில்ல ஓகேமா ஓகேமா
குடிச்சிட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி ஆகு. ஓகேம்மா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கேம்ஸ் விளையாண்டு இருக்கல, இப்பதான் ஆன்லைன் கிளாஸ் அந்த கிளாஸ்னு சொல்லி அட்டெண்ட் பண்ணி உசுர வாங்குறீங்க. எப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே இரு. கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பியாடா? ஆன்லைன் கிளாஸ் டைம் ஆச்சுல, அம்மா எத்தனை சொல்லிட்டு இருக்காங்க, உட்காந்து படிடா. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, அட்டன் பண்ணல படிடா, உட்காந்து பிச்சு போடு. யாராவது போனை எடுக்கிறீங்களா? எல்லாமே நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஹலோ நான் சதீஷ் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா? சதீஷ் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு உன் குரலை கேட்டு. சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. மாமா எப்படி இருக்காரு? என்ன பண்றான்? எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு இந்த மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதான் உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம்னு. ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னடா கொரோனா காலத்துல போய் கல்யாணத்தை வச்சிருக்க? நாங்களாம் எப்படி வர்றது? உங்களுடைய வசதிக்காக தான் எல்லாமே மேரேஜ் ஆன்லைன்லேயே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதனால நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து என்னோட மேரேஜ் அட்டென்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக டயத்துக்கு வந்து அர்ச்சதையை போட்டு ஆன்லைன்லேயே ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும் எங்களுக்கு. என்னடா உங்களுக்கு வேணாம். என்னடா ஆன்லைன்ல கல்யாணமா? எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ ஜூமுங்கிற லிங்க்குங்கிற ஒன்றும் புரியலடா. இந்த நான் கிஷோர் கிட்ட கொடுக்குறேன், அவன்கிட்ட விவரமா சொல்லு, அவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். கிஷோர், இந்த மாமா பேசுறாங்க, என்னன்னு கேளு. மாமா சொல்லுங்க மாமா. நல்லா கிஷோர், என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. யாரும் என்ன பண்ணிட்டு இருக்கப்ப? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாமா. ரொம்ப பிஸி. நீ ஆபீஸ்லயே ஒர்க் ஒழுங்கா பண்ண மாட்டா, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறயா? ஆமா, ரொம்ப கலாய்க்காத மாமா. சரி, ஒண்ணும் இல்லடா, இந்த மாசம் எனக்கு வந்து ஆன்லைன்ல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம். மேரேஜ் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி, நீ பாத்துக்க. மேரேஜ் டே அன்னைக்கு கரெக்டா ஜூம் லிங்க் அனுப்பிச்சிடுறேன் வாட்ஸ்அப்ல. என்னது ஆன்லைன்ல கல்யாணமா? ஆமாடா, வேற என்ன பண்றது? அப்ப சாப்பாடு பிரியாணி மாமா? பிரியாணியில என்னடா நீ எப்ப பார்த்தாலும். அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணியிருக்கேன். முகூர்த்தம் முடிஞ்சோன்னா டயத்துக்கு வீட்டுக்கே வந்துடும். சூப்பர் மாமா, ரொம்ப மகிழ்ச்சி மாமா. சந்தோஷம். அப்பாட்ட சொல்லிடு. அப்புறம் வழக்கம் போல பிரியாணியை சாப்பிட்டு மயக்கத்துல படுத்து தூங்கிடாது மாப்பிள்ள. மொய் பண்ணதை அப்படியே அக்கௌண்ட்ல போட்டு விட்டுரு, அது முக்கியம். சரியா? பயங்கரமான ஆளு மாமா. இதை மட்டும் அப்பா கேட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் மாமா. சந்தோஷம். அப்பாட்ட எல்லாம் சொல்லி கரெக்டா டைமுக்கு வந்துருங்க, லிங்க்ல ஜாயின் பண்ணிருங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? கண்டிப்பா வந்துருவோம் மாமா. ஓகே, தேங்க்யூ. கேக்குது. சரிம்மா, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சானிடைசர் அந்த கடைப்பையெல்லாம் கொடுங்க. முன்னாடியெல்லாம் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனா பை மட்டும் கொடுத்தா போதும். இப்ப பைய கொடுக்கணுமா, சானிடைஸ் கொடுக்கணுமா, மாஸ்க் கொடுக்கணுமா, கிளவுஸ் கொடுக்கணுமா, என்னமோ போங்க. நல்லா கவனமா பத்திரமா போயிட்டு வாங்க. என்னமோ கொரோனாங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். டேய் கிஷோர், இன்னைக்காவது மார்க்கெட் போயிட்டு வரலாம்லடா? ஏன்டா இதுல இருந்து நானே போகணுமாடா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பா, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். சரி. கிஷோர், அம்மாக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. மா வேலையை பாருங்க, ஏமா தொந்தரவு பண்ணாதம்மா. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணானே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. இடியட், படிடா. வணக்கம். கோவிட்-19 அன்லாக் செயல்முறை இப்போது நாடு முழுவதும் தொடங்கிவிட்டது. மிகவும் அவசியமெனில் மட்டுமே உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். வணக்கம். ஹலோ, விவேக், நான் மார்க்கெட் கிளம்புறேன், நீ வந்துறியா? மார்க்கெட்டுக்கு வந்துறியா? சரிடா, நானும் வீட்டுக்கு காய் வாங்கணும். சரி, நீ வீட்லயே இரு, நான் வண்டி எடுத்து வந்து 2 பேரும் சேர்ந்து போலாம். ஐயோ, 2 பேரும் ஒரு வண்டி இல்லையா? வேணாம்பா, நீ ஓ வண்டியில வந்துரு, நான் என் வண்டியில வந்துடுறேன். மார்க்கெட்ல பாத்துக்குவோம். சரி, ஓகேடா. ஓகே, நான் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்.
ஏன்னா கெட்டப்பே தெரியல. என்ன கொரோனா பீதியிலிருந்து வெளியே வரலையா இன்னும்? ஆமாப்பா, எப்பா கேட்குற? இப்போ நாளுக்கு நாள் கொரோனா அதிகமாகுது. நியூஸ் படிச்சியா? இன்னைக்கு 20 பேர் வந்திருக்கான் புதுக்கோட்டையில். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளோ சேஃப்டியாக வந்திருக்கேன். ரெண்டாவது மாஸ்க் இல்லாமல் வந்து 200 ஃபைன் வேற. பரிசோதனைங்கிற பேர் இல்லை, 5 நாள் தனிமை வேற படுத்துடுறாங்க. அதனால தான் ஏன் நமக்கு இந்த வம்பு? சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ப்பா. சரி வா, சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வீட்டு போவோம். சரி நானும் மாஸ்க் மாட்டிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வெங்காயம் வாங்கம்மா வாங்க. வெங்காயம் தக்காளி வாங்கம்மா வாங்க. வெங்காயம் ஒண்ணு. முட்டைக்கோஸ் இருக்கு, புடலங்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு, தக்காளி இருக்கு. தக்காளி என்ன விலைமா? தக்காளி என்ன விலை? தக்காளி கிலோ 40 ரூபாமா. என்னம்மா அதிகமா விலை சொல்றீங்க? பக்கத்து கடையெல்லாம் கம்மியா சொல்றாங்களேம்மா. நம்ம தக்காளி நல்லா இருக்குமா, வேணா 5 ரூபா குறைச்சு தரேன், வாங்கிக்கங்க. சரிம்மா. எடுத்து தரேம்மா, வேண்டாமா? ஏமா கொரோனாவா? அது ஒரு கொடிய நோயா, தொட்டா ஒட்டுவான், பரவுமா. வேண்டாமா, நானே எடுத்துறேன். சரிம்மா 1 கிலோ கொடுங்கம்மா. எவ்வளோமா ஆச்சு? 35 ரூபா கொடுங்கம்மா. கடையில அதிகமான விலையா இருக்கு, நம்ம அடுத்த கடை பார்ப்போம். வாங்கம்மா காயெல்லாம் இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாங்கம்மா இடிச்சிட்டு வராதுமா, கட்டத்துல நில்லுங்கம்மா. என்ன விலை? வெங்காயம் 120 ரூபாமா. என்னது 120? ஆமாமா. வெங்காயம் 120? அம்மா வட மாநிலத்துல மழை பெஞ்சு இப்பதாம்மா வெங்காயமே வந்திருக்குது. போய் யானை விலை குதிரை விலை சொல்றீங்க. எடுங்கம்மா. வெங்காயம் அழுகி போயிருக்கு. வெங்காயம் தங்கம் மாதிரி மின்னுதுங்கம்மா. சரிம்மா, எனக்கு ஒரு 1/2 கிலோ போடுங்க. அது என்ன கிழங்குமா புதுசா இருக்கு? அதுல ஒரு 1/4 கிலோ போடுங்கம்மா. எனக்கு அந்த பச்சை மிளகாய் போடுங்கம்மா. எவ்வளவுமா மொத்தம்? இந்தாங்கம்மா. மொத்தம் எவ்வளவுமா? மொத்தம் 180 ரூபா ஆச்சுமா. இந்தாங்கம்மா. என்னம்மா இது? எல்லாரும் காய் வச்சு வித்துட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் காய்கறி போட்டோ வச்சு வித்துட்டு இருக்கீங்களே. எப்படி நாங்க காய் வாங்குறது? உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுங்கம்மா, நாங்க டெலிவரி பண்ணுவோம். ஓ, ஆன்லைன்லயே காய்கறி விக்கிறீங்களா? ஆமா, டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும்ல. சரி, என்னென்ன காய் வேணும்னு நான் சொல்றேன், நீங்க அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க. சொல்லுங்க. காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமாமா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய் தான். ஏன்னா நேர்ல போய் வாங்கும் போதே காயெல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க ஆன்லைன் வேறன்னு சொல்றீங்க, காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். என்ன வெங்காயம் வேணும்னு 1 சொல்லுங்க. கிலோ போடுங்க. தக்காளி 1 கிலோ. ஓகே. முட்டைக்கோஸ் போடுங்க. ஓகே. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை. ஓகேம்மா. அடுத்து அவ்வளவுதாம்மா. எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய் ஆச்சுமா. ஐயோ, பணமா? அப்புறம் எப்படிமா உங்களுக்கு கொடுக்கறது? பணமா கொடுக்காதீங்க, எனக்கு கூகுள் பே பண்ணிடுங்க. இல்லனா எங்க QR கோட் இருக்கு இல்லையா, ஸ்கேன் பண்ணி எனக்கு பேடிஎம்ல அனுப்பிடுங்க. அப்படியா? அப்ப காயெல்லாம் சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா. ரொம்ப நல்ல வழியா இருக்கு. ஏன்னா நாங்க காயெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய வேலையே இல்லை இனிமே. ஆமா. சரி, நல்ல வழியா அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே. வெங்காயம் தக்காளி வாங்கம்மா வாங்க. வேமா காய்கறி வாங்கிட்டு போயிடணும். வந்துருச்சுமா. இன்னும் ½ அன் ஹவர்ல டெலிவரி ஆயிடும். வெங்காயம் எவ்வளோ? 130 ரூபாயா? என்ன வெங்காயம் கேட்டா கடைக்கே வேலை சொல்ற? இப்போ கடையை சுத்தி பார்க்க வந்தியா? பக்கத்துல போய் சுத்தி பார்த்துட்டு போயா. டிவியில சொல்றாங்க, ரேடியோல சொல்றாங்க, நியூஸ் பேப்பர்லயும் செய்தி போடுறாங்க, வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க, ஃபேஸ்புக்லயும் நிறைய போஸ்ட் போடுறாங்க. ஆனா 5000 10,000 செலவு பண்ற நம்மளால ஒரு 5 ரூபாய்க்கு கூட நம்மளால மாஸ்க் வாங்கி போட முடியலையே. It's quite a spectacular, right? I hope you all have enjoyed considerably and learned something meaningful from this, right?
And now, in view of this skit that we have seen, let me leave you just three invaluable thoughts. First, it is the expressions of our teachers' love and affections towards the children, as how Pandit Jawaharlal Nehru did. And second, it is the expressions of our great wishing to all children that wish you the best on this day. Through this skit, and wish you all the best for your future fortunes. Last and most importantly, life is short, and no one knows what lies ahead of us. No one knows what kind of new diseases or situations will come in our way. Today's skit has reminded us that each one of us need to be more cautious, more responsible in order to stay safe wherever we are in these four corners of the world. So once again, wish you a happy Children's Day. May God bless you all, dear children. Thank you. Thank you, teachers, for your rocking performance. It showcased your tremendous effort to inform us the value of life during this COVID pandemic. Ma'am, he was born on November 14, 1889. Hey, it's the day we celebrate as Children's Day. We also get a holiday. See, we are celebrating his birthday as Children's Day. Let me show you some of the important pictures of these leaders. He was born in a very rich family. Born with a silver spoon, he was raised like a prince. He was very intelligent. Once, when he was a boy, he was playing with his friends. The ball fell into a small pit. Everyone tried to take it. இலக்கணத்திற்கு உட்படாமல் போர்க்களத்திலே வீரர்களை உற்சாகமூட்ட உருவாக்கப்பட்ட வில்லுப்பாட்டு இன்று ஆசிரியர்களையும் குழந்தைகளையும் உற்சாகமூட்ட பெறப்பட்டுள்ளது. இது உங்களுக்காக எமது ஆசிரியர்களின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஒரு சிறந்த செய்தியுடன். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தல்வ கலை மகளே. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தல்வ கலை மகளே. பானை தங்கத்தோடு ஊடி கைகள் தாளம் போட, ஆமா கை தாளம் போட. பானை தங்கத்தோடு ஊடி கைகள் தாளம் போட, ஆமா கை தாளம் போட வந்தருள்வாய் கலை மகளே. வந்திருக்கும் அனைவருக்கும், ஆன்லைன்ல கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்துட்டோம், வணக்கத்தை சொல்லிட்டோம். பார்க்க போற விஷயம் என்னென்ன, கேட்க போற விஷயம் என்னென்ன, பேச போற விஷயம் என்ன வெள்ள உள்ளமும் வெள்ள பேச்சும் பிள்ள குணமும் கொண்டவரா கொண்டவரா. ரோஜா தோட்டத்து மழலை கூட்டத்தின் ராஜாவாகவே வாழ்ந்தவரா வாழ்ந்தவரா. தரணி போற்றும் தங்க தலைவரா. பஞ்சசீலத்தை தந்தவரா, பஞ்சசீலத்தை தந்தவரா. தந்தவரா. இளைஞராய் தலைவராய் காந்தியோடு அகிம்சை வழியில் கைகோர்த்து நடந்த நேருவை பற்றி தான் பாட வந்துள்ளோம்.
என்னண்ணே திடீர்னு நேருவை பத்தி இன்னைக்கு சொல்றீங்க? அப்படி கேளு தம்பி, இது என்ன மாசம்? நவம்பர் மாசம். நவம்பர் மாசம்னா என்னப்பா சிறப்பு? அட தீபாவளி அக்டோபர்லயும் வரும், நவம்பர்லயும் வரும் தம்பி. நவம்பர் மாசம்னாலே குழந்தைகள் தினம் தான் சிறப்பு. அப்படி சொல்லுக்கா. உலகெல்லாம் சிறு அரம்பு, வீடெல்லாம் புது அரம்பு, மடலாம் மழலை மொழி குறும்பெல்லாம் குதுகளிக்க தன்னே நானே நானே தனதன்னானே நானே தன்னானே நானே தனதன்னானே நானே. விடலாம் திருத்தல் தேட்டை கரை எல்லாம் மணல் கோட்டை, மனமெல்லாம் மகிழ்ச்சி தரும் அதுதாண்டா குழந்தைகளே. தன்னானே நானே தனதன்னானே நானே தன்னானே நானே தனதன்னானே நானே. அப்படி சொல்லுக்கா. அதெல்லாம் சரி, இப்ப பள்ளி தான் திறக்கலையே, அப்புறம் எப்படி நம்ம குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறது? திறக்கலைன்னா என்னக்கா, அதனால குழந்தைகள் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? முடியுமா? பள்ளிக்கு குழந்தைகள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம ஆன்லைன் மூலமாவே இந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடியே ஆகணும்ப்பா. அப்படி சொல்லுங்க. கொண்டாடுவோம். அதுக்காகத்தான் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மூலமா நம்ம குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்த வந்திருக்கோம். ஆகா ஆகா. எங்க வீட்டுல குடும்ப உறவால் நிறைந்திருப்போமே, நினைக்கும் போது எழுந்திருப்போமே, ஜோரான கதை பேசி மைந்திடுவோமே. அப்படி சொல்லுக்கா. வீட்டுல எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கான், ஆனா நம்ம பள்ளிக்கு வந்தானா அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆகா. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பே அத பத்தி தானே. அப்படி சொல்லுக்கா. எங்க மவுண்டன் பள்ளிக்கூடம் கண்கள் ரெண்டும் தினமும் தேடும், எங்க மவுண்டன் பள்ளிக்கூடம் கண்கள் ரெண்டும் தினமும் தேடும், நட்பினாலே நாட்களோடு நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். ஜோல்னா பைய தோலுல போட்டு, ஜோல்னா பைய தோலுல போட்டு நாங்க ஜோராகத்தான் பள்ளிக்கு போவோம், ஜோராகத்தான் பள்ளிக்கு போவோம். அப்படி சொல்லுக்கா. அருமை அருமை. இந்த பள்ளிக்கூட பாட்டை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குப்பா. இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமேப்பா, பள்ளிக்கூடத்துலதான் ஏன் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. அப்படி சொல்லுக்கா. பள்ளிக்கு போறப்ப நம்ம பிள்ளைங்க அந்த சீருடையில போகும்போது பெத்தவங்க பட்ட கஷ்டமெல்லாம் காணாம போய் அது பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும்பா. ஆனந்தனாக்கா அரக்கு டவுசர் போட்டு மஞ்ச சட்டை போட்டு நடக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி ஒரு பாட்டா பாடுக்கா. அரக்கு டவுசர் மஞ்ச சட்டை தூக்கி போட்டு நடக்கும் போது, அரக்கு டவுசர் மஞ்ச சட்டை தூக்கி போட்டு நடக்கும் போது மிடுக்கு கொஞ்சம் தெரியும், இல்ல துடிப்போம் அது தெரியும், எங்க ஏக்கம் அது புரியும், எங்க கனவும் அது தெரியும். அப்படி சொல்ல. அதுல மிடுக்கு மட்டுமா தெரியுது? அந்த ஆடையால ஜாதி மத வேறுபாடு, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பாகுபாடு எல்லாமே காணாமலே போகுது. அப்படி சொல்லுக்கா. சரி, பள்ளிக்கு வந்துட்டான், வந்ததும் அவன் முதல்ல கத்துக்கிற விஷயம் என்ன தெரியுமா? என்ன? வாத்தியார கண்டதுமே வணக்கம் சொல்லி மகிழ்ந்திடுவான், ஆடல் பாடல் செயல்களாலே உண்மையிலே நெகிழ்ந்திடுவான். எங்க வகுப்பறையே கோயில், எங்க வாத்தியாரு சாமி, தமிழ் பாடும் வாய்ப்பாடும் வகுப்பறையின் வேதம். அப்படி சொல்லுக்கா. அருமை அருமை. நம்ம பிள்ளைங்க பார்ப்போற்றும் நாயகர்களா மாறுவதே அந்த ஒழுக்கத்தை கத்துக்கிறதால தானே. அப்படி சொல்லுற. ஆமா தம்பி, அது மட்டுமா அவனுடைய எதிர்கால கனவே நனவாக்குறது நம்ம பள்ளிக்கூடம் தான்ப்பா. கனவு காணலாம் நல்ல கனவு காணலாம், கனவு காணலாம் நல்ல கனவு காணலாம், விதவிதமாய் ஏவுகணை செய்து பார்க்கலாம்,
அதனால இந்தியாவை பாதுகாக்கலாம் பாதுகாக்கலாம் இந்தியாவை வல்லரசா மாற்றி காட்டலாம் மாற்றி காட்டலாம் ஆமாண்ணே ஆமாண்ணே சொல்லியே முடிக்கலையே அதுக்குள்ள ஆமாவா போடுறியே இப்படியே நீ பழகிட்டப்பா நீ. நீங்க சொல்ல சொல்ல சுவாரஸ்யமா இருக்கா, அதான் ஏதோ சொல்ல வர்றீங்களா நினைச்சேன்னே. அட தம்பி இப்ப நான் சொன்னது கொஞ்சம் தான்ப்பா, என்னமோ இருக்கு கேளுப்பா. அப்படி சொல்லல. இன்னும் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்னெல்லாம் இருக்கு? நம்ம பிள்ளைங்களை அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கத்துக்கிறதே நம்ம பள்ளிக்கூடத்துல தானப்பா. ஆமாமா. அப்படி என்னலாம்னே? பாட்டு போட்டி, ஆமா. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஆமா. ஓவிய போட்டி, ஆமா. இப்படி போட்டியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே நம்ம பள்ளிக்கூடத்துல தானே. அப்படி சொல்லுக்கா. தெரிஞ்சுக்கிறது மட்டுமா? வேற என்னக்கா இருக்கு? இதுல எந்த போட்டியில கலந்துக்கிட்டா நம்ம திறமையை வெளிப்படுத்தலான்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல சிறப்பு பெறுறதும் பரிசுகளை பெறுறதும் நம்ம பள்ளிக்கூடத்துல தானே. அப்ப நம்ம பிள்ளைங்களோட திறமைய இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதே நம்ம பள்ளிக்கூடம் தான் சொல்றீங்க, அப்படிதானே? அதெல்லாம் சரிதான்க்கா. பையன்துன்றது சொல்றாங்களே, அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஒண்ணுமே சொல்லலையே சார். அதப்படி அக்கா வந்துட்டாலே அத சொல்லாம இருப்பேனா? ஆஹா. நண்பர்களை பாக்குறதும் உணவை பரிமாறிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதும் அந்த உணவு இடைவேளையில தானே. அவனுக்கு அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அப்பப்பா இல்லப்பா. அந்த காட்சியை கேட்கும் போது நினைச்சு பார்க்கும் போது எனக்கு நம்ம பிள்ளைகளை பாக்குறப்பயே பொறாமையா இருக்குதுப்பா. அப்படி சொல்லுக்கா. இடைவேளை மணி அடிச்ச உற்சாகத்தான் பிறக்கும். அந்த கமல் கட்டு வாசத்துல கவலை எல்லாம் மறப்போம். மத்தியானம் மணி அடிச்சதுமே நாங்க மத்தியானம் மணி அடிச்சதுமே நாங்க இந்த வகுப்பற கூட்டத்தில கூட்டம் போடுவோம். நாங்க அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் பயிர்ந்து உண்ணுவோம். வீட்டு மணி அடிச்சதுமே நாங்க வீட்டு மணி அடிச்சதுமே நாங்க சின்ன சின்ன கதைகள் பேசி மகிழ்ந்திடுவோமே. சரிங்கக்கா, எல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டீங்களே. அதை எப்படிப்பா சொல்ல மறப்பாங்க? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி கேளுக்கா. உடம்பை வளர்த்தேனே, ஆமா. உயிரை வளர்த்தேனே, ஆமா. யாரு சொன்னது? நான் சொல்லலப்பா. நீங்க சொல்லலப்பா, சொன்னது திருமூலர். அப்படி சொல்லுக்கா. திருமூலர் சொல்லிருக்காரு. ஒழுக்கத்தையும் மத்த திறமைகளையும் கத்து தர்ற மாதிரி முறையான உடற்பயிற்சியை கொடுத்து உடற்கல்வித்துறையிலையும் மாநில அளவுலையும் மாவட்ட அளவுலையும் உலக அளவுலையுமே சிறப்பு பெற வைக்கிறது நம்ம பள்ளிதான்ப்பா. அப்படி சொல்லுக்கா. ஆமா ஆமா. கடவுள் ஒரு நாள் மவுண்டன் பள்ளியை காண தனியே வந்தாரா, வழியில் கண்ட மாணவரை எல்லாம் நலமா என்றாரா. கடவுள் ஒரு நாள் மவுண்டன் பள்ளியை காண தனியே வந்தாரா, வழியில் கண்ட மாணவனுக்கெல்லாம் நலமா என்றானா. ஒரு மாணவனோ பள்ளி இனிமை என்றான், அடுத்தவனோ ஆன்லைன் புதுமை என்றான், படைத்தவனோ அதை வியந்து விட்டான். அப்படிதான் போடு. ஆமாப்பா, நாமளும் சரி நம்ம பிள்ளைங்களும் சரி பள்ளிக்கு வரும்போதும் சரி ஆன்லைன் வகுப்புல இணைந்திருக்கும் போதும் சரி எப்போதுமே நம்ம மவுண்டைனோட இருக்கும்போது சந்தோஷமா தான் இருப்போம். அப்படி சொல்லுக்கா. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினாலும் பள்ளி படிப்ப மறவாதே, படிப்பு படிச்சு வந்தாலும் பள்ளி படிப்ப மறவாதே. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினாலும் பள்ளி படிப்ப மறவாதே, படிப்பு மடிச்சு வந்தாலும் பள்ளி படிப்ப மறவாதே. ஆன்லைனுக்கு அழகுண்டு கல்விக்கு அறிவுண்டு அழகுல அறிவனி மறவாதே. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினாலும் பள்ளி படிப்ப மறவாதே, படிப்பு படிச்சு வந்தாலும் பள்ளி படிப்ப மறவாதே. ஆகா அருமைப்பா. இப்ப எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நம்ம வில்லுப்பாட்டை முடிப்போமா? இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கும் வீட்டில் இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும்
அனைவருக்கும் நன்றி வாழ்த்து சொல்லுவோமா? நன்றி பல சொல்லிடுவோம், நன்றி பல சொல்லிடுவோம். மாணவனை மகிழ்விக்க குழந்தைகள் தினம் கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள் விடைபெறுவோம் நாங்க, வாழ்த்து கூறுறாங்க, விடைபெறுவோம் நாங்க. அருமை அருமை. தங்களின் அழகான வில்லினாலும் பிழையில்லாத சொல்லினாலும் தமிழகத்தின் தலை சிறந்த கலைகளின் ஒன்றான வில்லுப்பாட்டின் மூலமாக நமக்கு இதை அறிவித்த ஆசிரியர்களுக்கு நன்றி. Out, but the ball did not come out. Nehru went inside and bought water and poured it in the pit. Slowly, the ball came up. Everyone jumped with joy. Nehru and Gandhi had a very good and close relationship. Both of them together fought for our freedom. For this, they had been put behind bars. All nations as one India. Today on the stage, our teachers of Mount Zion International are to perform a collaborative performance of the two folk art forms of Tamil Nadu and Jammu and Kashmir. Our teachers are to present a dual folk art dance uniting the cultural work of North and South. By this folk collaboration, we remind the slogan, Ek Bharat Shreshtha Bharat. I kindly invite the music team to display the music. Thank you.
ஒன்றே பாரதம் ஒப்பிலா பாரதம் என்ற கருத்தை நிலைநாட்டிய ஆசிரிய சகோதரிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். நேர்த்தியான உடையிலும் நளினமான நடையிலும் இரு மாநிலங்களின் கிராமிய கலாச்சார நடனத்தை பறைசாற்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தினை நிலைநாட்டிய ஆசிரிய சகோதரிகளுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த பாராட்டுக்கள். Long years ago, we made a tryst with destiny. अंकल जी वो मेरा जी किधर रहते हैं? गली तलैया में रहते हैं। आप उस शख्स से बात कर रहे हैं जिसने हमारे प्रथम प्रधानमंत्री नेहरू की जान बचाई। अवार्ड वाले मेहरा जी जी मैं हरिश्चंद्र आजाद भारत का प्रथम राष्ट्रीय अद्भुत साहस के लिए पुरस्कृत किया गया व्यक्ति हूँ। तकरीबन 60 साल हो गए इस इंसिडेंट को, लेकिन उस वक्त का एक एक लम्हा मेरे जहन में और आंखों में तरोताजा हो जाता है। आप नेहरू की बात करने आए हो, क्या जानना चाहते हो? जिसने हिंदुस्तान के आवाम के दिलों पे राज किया, बच्चे उन्हें कितना प्यार करते थे। नेहरू को चाचा नेहरू का नाम हिंदुस्तान के छोटे छोटे बच्चों ने दिया था। மழலை மொழியை மட்டுமே கேட்டு பழகிய நமக்கு இன்று பொம்மைகளின் மொழியை கேட்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பேசா மடந்தையாக மட்டுமே வலம் வந்த இவைகள் இன்று பேசி நம்மை அதிர வைக்க வருகிறார்கள். Let us watch our magnificent puppeteers who are here to share us a valuable message. Welcome to the Children's Day celebration. அனைவருக்கும் மவுண்ட் ஜியானின் அன்பு வணக்கங்கள். மவுண்ட் ஜியான் வரலாற்றில் ஒரு புதிய முயற்சி, இதுவே நாளை மிகப்பெரிய வரலாறாக மாறலாம். ஒரு புத்திசாலியான ஒரு ஆளை பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியப்பட தோணும், அதே நேரத்தில் ஒரு வெகுளியான ஆளை பார்த்தா ரசிக்க தோணும். கடவுள் கொடுத்ததிலேயே, மனிதனுக்கு கொடுத்ததிலே மிகப்பெரிய பரிசு குழந்தைகள். அந்த குழந்தைகளோட சிரிப்பை ரசிக்காத ஆளே இருக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி வழங்குவதில் மவுண்ட் ஜியான் பெருமை கொள்கிறது. இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் 4 குட்டி விஐபிஸை அழைக்க போறேன். வாங்க அந்த குட்டி விஐபிஸ் யாருன்னு பார்த்துடலாம். இது குழந்தைகளுக்கான கொண்டாட்டம். வாட்டர் பாட்டில் குடுறா. தரமாட்டே போ, எனக்கு வேணும். காளையா குடுறா, எனக்கு வேணும். எங்கடா இருக்கீங்க? ஷார் வந்துட்டாருயா, வந்துட்டாரு. வாய முற குரங்கு.
சரிடா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே. நம்ம சில்ட்ரன்ஸ் டேக்காக ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பேர் என்ன? என்னது? பக்கியா? பிக்கியா? நைஸ் நேம். எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. பிக்கிக்கு. ஓகே. சரி, அடுத்து யாரு? உங்க பேர் என்ன? உங்க பேரு? சோட்டா பீமுக்கு ரொம்ப பிடிக்குமா? லட்டுவா இருக்குமோ? இல்லையா? அப்புறம் என்ன பேரு? சுக்கியா? அருமையான பேரு சுக்கி. ஒரு பொண்ணு பேரு பக்கி, இன்னொரு பேரு சுக்கி. அடுத்து யாரு? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. மீசக்கார நண்பா, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. நீங்க யாரு? என் பேரு உங்க பேரு? கிரேட் காளியா. கிரேட் காளியா. அப்ப எல்லாமே காளியா? டைமிங்கா இல்லையோ? சிரிக்க மாட்டீங்க. ஓகே. உங்க பேர் என்ன? என் பேரை கேட்டா எல்லாரும் பயந்துருவீங்க. எல்லாரும் நடுங்குவோமா? உன் பேர் என்ன? புலியா? இல்ல. இல்லையா? பாபு. ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு. ஓகே ஓகே. சோ எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன டேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். என்ன டேன்னு தெரியுமா? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளை நம்ம எதா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு ஜவஹர்லால் நேருவை பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாமா? ஓகே. சரி, ஒவ்வொருத்தரா நேருவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நேரு மாமாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தானே? அப்படியா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவங்க. ஜோரா கைதட்டுங்களா. அருமையா சொல்லிட்டாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு மாமா. அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு என்னது? பிறந்த ஊரு தெரியுமா? சொல்லுங்க. எங்க பிறந்தாங்க? அவரு சரி இரு, நம்ம போயிட்டு வந்துடுறேன். என்ன உடனே நீ இழுக்கிறதுக்குள்ள ப்ரோக்ராம் முடிஞ்சிருமா? சொல்லுங்க. அவரு உத்தரப்பிரதேசத்துல. சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல மோதிலால் நேருக்கு சன்னா பிறந்தாரா? சூப்பர் சூப்பர். மறுபடியும் பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க நம்ம பாப்பாக்கு. அலகாபாத்ல பிறந்தாருன்னு அழகா சொல்லிட்டாங்க இல்லையா? ஓகே. அடுத்து காளியா, உங்களுக்கு என்ன தெரியும் நேரு மாமாவை பத்தி சொல்லுங்க. எனக்கு தம்பி உன் மீசை ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்கின இந்த மீசைய? ஒட்டுனது சார் வாங்கல. ஒட்டுனதா? சரி, ஓகே. சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சார் அவர் எழுதுன நேரு மாமா எழுதுன புக் பேர் தெரியும். அருமை அருமை சூப்பர். அருமையான ஒரு தகவல். சொல்லுங்க. என்ன புக் எழுதுனாங்க? அது சொல்லுங்க. அது இந்தியாவின் கண்டுபிடிப்பு. சூப்பர் சூப்பர். இந்தியாவோட கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ஒரு புக்கை நேரு மாமா எழுதியிருக்காங்க அப்படிங்கறது காளியா கண்டுபிடிச்சாரு. அடுத்து கடைசியா நம்ம யார்கிட்ட கேட்டலாம்? நம்ம ஸ்னேக் பாபு கிட்ட கேட்டலாம். ஸ்னேக் பாபு, உங்களுக்கு என்ன தெரியும் நேரு மாமா பத்தி சொல்லுங்க. அது வந்து அவங்க வந்துருச்சு. என்ன வந்தது? வாட்டரை சேவ் பண்றதுக்கு பெரிய டேம் கட்டினாங்க. சூப்பர் சூப்பர். பெரிய டேம் கட்டினாங்களா? என்ன டேம் கட்டினாங்க? அந்த டேமோட பேர் சொல்லுங்க பாப்பா. இந்தியாவின் புது கோயில். சூப்பர். இந்தியாவோட புது கோயில்கள் அப்படிங்கிற ஒரு டேமை நேரு மாமா கட்டினாங்க. சரிங்களா? இப்ப நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தகவலை சொல்லிட்டீங்க. சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை சொன்னீங்க. நான் உங்களுக்காக ஒரு நேரு மாமா பத்தி ஒரு தகவல் சொல்ல போறேன். எல்லாம் கேட்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. தேங்க்யூ. நேரு மாமா பதவியேற்ற உடனே முதலா அவர் ஆற்றிய உரையோட பேர் யாருக்காவது தெரியுமா? விதியுடன் ஒரு போராட்டம் அப்படிங்கிற தலைப்புல நேரு மாமா உரையாற்றினாங்க. சரிங்களா? அவரோட வீட்டை அரசு நினைவில்லமா மாத்தி இருக்கு. அந்த நினைவில்லத்தோட பேர் தெரியுமா? தெரியாதா? ஓகே.
அதுக்கு பேரு தீன் மூர்த்தி பவன் அப்படின்னு பேரு. சரிங்களா? சரி, நேரு மாமாவை பத்தி நிறைய தகவல் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியாச்சு. சரிங்களா? என்னப்பா? தீன் மூர்த்தி பவன். சரியா காது கேட்கலையா காளியாவுக்கு? இப்ப நம்ம நேரு மாமாவுக்கு நீங்க எல்லாம் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தலாம். என்ன செய்ய போறீங்க நேரு மாமாவுக்காக? சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். சூப்பர் சூப்பர், அருமையா பாட்டு பாட போறீங்களா? சூப்பர். என்ன பாட்டு பாட போறீங்க? அதோ பாரு காரு, காருக்குள்ளே யாரு, சூப்பர். எல்லாம் ஜோரா ஒரு தடவை கைதட்டுங்க குழந்தைங்களுக்கு. அருமையான பாட்டு. நேரு மாமா என்ன சொன்னாங்க? நேரு மாமா என்ன சொன்னாங்க? எல்லாரும் நல்லா படிக்கணும். சரியா? சரி, மாதிரி நாட்டுக்காகவும் அமைதியா இருக்கும், நாட்டுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல திட்டங்களை கொடுத்தாங்க நேரு மாமா. அதனாலதான் நேரு மாமாவோட பிறந்தநாள் நம்ம எதை செலிப்ரேட் பண்றோம்? செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? நேரு மாமாவோட குடும்பத்துல வேறு யாரெல்லாம் தலைவரா இருந்திருக்கிறாங்க? அவங்களோட பொண்ணு இந்திரா காந்தி, அவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க? பாரதத்தோட பிரதமரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜீவ் காந்தி, அவங்களும் பிரதமரா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இதுவும் ஒரு கூடுதலான தகவல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே. இது அவங்களோட பையன் ராஜீவ் காந்தியோட போட்டோ. அவரும் பாரதத்தோட பிரதமரா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? சரி, என்னது நீ பார்க்கணுமா? சொன்னாங்க சுக்கி பார்க்கணுமா? இந்தாங்க, இது யாரு? ராஜீவ் காந்தி. சரி, ஓகே, பார்த்தாச்சா? சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு மாமாவை பற்றிய தகவல்களை குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை குழந்தைகளுக்கு நாங்கள் தாராளமாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கும் கலந்து கொண்ட நம்ம குட்டி விஐபிஸ்க்கும் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கும் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தங்கள் மழலை சொல்லிலும் நம்மை எல்லாம் மயங்க வைக்கும் அறிவு சொற்களாலும் நம் மனதை கவர்ந்து சென்ற எங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி. जहाँ पर ये हादसा हुआ बताने से बेहतर है मेरे साथ चलिए, मैं आपको उसी जगह पर ले चलता हूँ जहाँ पर ये घटना घटित हुई। 2 अक्टूबर 1957 को यहाँ पर भव्य रामलीला का आयोजन हो रहा था। देश के प्रथम प्रधानमंत्री पंडित जवाहरलाल नेहरू कुछ फॉरेन डेलीगेट्स को लेकर के आए थे। उनके लिए वीआईपी ब्लॉक, जहाँ पर बीइंग स्काउट मैं उसका इंचार्ज था ऑन ड्यूटी, भारी संख्या में भीड़ वहाँ पर जमा थी। नेहरू के नाम से ही लोग जमा हो जाया करते थे। इसी दौरान एक जलता हुआ पटाखा उड़ा और उस शामियाने के ऊपर अचानक गिरा। शामियाना धू धू करके जल रहा था। पब्लिक में भगदड़ मच चुकी थी। मैं वहाँ पर उन कुर्सियों को सीधा करते हुए नेहरू जी तक पहुँचा। रास्ता बनाता हुआ उन्हें स्टेज तक लेकर गया। मैंने तो अपनी ड्यूटी की थी, उसके बाद आन करके अपने रूटीन में आ चुका था। मैं 2-2.5 महीने बाद तेजभान सेठी जो हमारे स्कूल के प्रिंसिपल थे, वो स्वयं सीढ़ियाँ उतरते हुए भागते हुए मेरे क्लासरूम में आए। तो मुझे ये बताया गया कि मुझे पहला गैलेंटी अवार्ड नेहरू जी को बचाने के लिए सरकार देने जा रही है। उन्होंने कहा मुझे किसी तारुफ की जरूरत नहीं, मैं इस हादसे का चश्मदीद गवाह हूँ। ये शब्द आज भी मेरी जिंदगी में बहुत अहमियत रखते हैं। मैं इसे एक बहुत बड़ी कमाई मानता हूँ। देखो
केवल मैं ही नहीं, कितने ही पदक विजेता ऐसे हैं जो पढ़ाई नहीं पूरी कर पा रहे, जिन्होंने अपने पदक बेच दिए, जिन बच्चों को रातों रात गगन में चमकते हुए सितारे की तरह उठा दिया जाता है, उनका कोई प्रॉपर फॉलो अप एक्शन नहीं होता है। इंडियन काउंसिल फॉर चाइल्ड वेलफेयर में मेरा कोई रेफरेंस तक नहीं था कि नेहरू जी के साथ हाथ मिलाते हुए पदक देते हुए जो फोटो थी मुझसे मांगी गई। कुछ समय तक तो नेहरू जी का चित्र जो मेरे साथ था उसे रखा गया, आज वहां से। Dear students, the Children's Day celebration is nearing its conclusion. The final performance on the stage is a Western dance by a team of teachers of Mount Zion International, which exhibits the importance of physical fitness and which is said to be the obvious need of this hour. And let's enjoy the feast along with the gestures synced with music. Thank you all for the short but sweet but energy pack performance. Thank you all. Now, dear children, जिसने बोकारो और भिलाई जैसे कारखाने खड़े करे, जिससे हमारा देश अपने पैरों पर खड़ा हुआ है आज, जिस देश में सुई नहीं बनती थी वहां पर जहां। Honorable Associate Director Ma'am, Mrs. Angeline Jonathan, to deliver the closing remark note. Welcome, ma'am. Good afternoon, dear children. I know it is little different to address you this afternoon in a different way, but I'm happy to be able to see you through the internet and talk to you a few words. I'm sure you'll all agree with me that this was a fabulous morning, a long morning, but a very good one. First of all, let me in advance wish you all a very happy Children's Day today. From my part, I would want you to remember 3 points. I'm a teacher basically, so there is advice and there is information every time. So children, as you watch, always remember these important points. Children, you are a blessing, a gift from God. All of you who are watching now, remember and tell yourself every day that you are a blessing in the family, a blessing in the society, and you are a gift from God. Always remember that the fingerprint of the Creator, nobody can create another human being.
Okay, God created you with your uniqueness, and so God's fingerprint is on you, and so God loves you and He is always there for you. The next point is, children, I want you to obey your parents. I know this is a very difficult time for you all to be inside the house, and there is correction, there is discipline from the parents. So please be receptive to correction. Your parents are older to you, they know much better than you. So when they correct you, take it from them because they love you and they want to see the best happen to you. Third point is responsibility. You can all say, I'm very small. What responsibility do I need to take? The main point is take responsibility for your thoughts. What are you thinking about? What do you plan to do? What is going on in your mind? What is occupying in your mind? Be responsible for your thoughts. Be responsible for your actions. You have the power in you. You have to be responsible for your own actions. Always do actions that are good and kind, enriching you and enriching others. Finally, be responsible for your time. All of us have 24 hours. I know you're within the walls of your homes, but it depends on you how you are going to utilize those 24 hours. So be responsible for your time and skills. Okay, children, let us remember you are a blessing, a gift from God. The Creator's fingerprint is on you. Second, obey your parents because they know better and they will do everything for your best. Third, children, take responsibility for your thoughts, your actions, time, and skill. To conclude, I want, if you were all here right in front of me, if I would ask you to say how you enjoyed the program this morning, I'm sure there would have been a resounding applause in the whole auditorium to appreciate what your teachers have done for you this morning. Yes? I'm sure you would say an yes to this. Children, the task of teachers during this COVID season has been tremendous. They have not only measured up to what was required of them, they have excelled in what is required of them to provide you not only good subject knowledge. Today, it was moral instruction and excellent entertainment. Do you all agree with me? Yes, I'm sure you would clap, and I can see, I would be able to see you clap or at least put a thumbs up in your digital way. Okay, I want to appreciate the principals, the coordinators, the tech team, and each and every teacher who has come forward to display your talents. Children, do remember they have spent in a lot of planning on this, practicing this, and I'm sure we teachers have made you feel special as we celebrate this Children's Day. God bless you all. Wish you all a very happy Children's Day in advance once again. Thank you, ma'am. Thank you for your motivating and wonderful advice for our children in this wonderful afternoon. Thank you, ma'am. An announcement for the students of both Mount Zion Matriculation Higher Secondary School and Mount Zion International School CBSE. Kindly record your attendance and your valuable feedback. The link is given in the chat box. Kindly click the link and record your attendance and your valuable feedback. Thank you, children.